சார் மதுரையில இன்னைக்கு மீண்டும் திருப்பரங்குன்றம் மலையை மையமாக வைத்து பிரச்சனை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாங்க போய் ஆட்டை பலியிட்டு திருவோம்னு சொல்லி ஒரு குரூப் பிரச்சனை பண்ணிருக்காங்க. என்ன நடக்குது சார் அங்க? அதாவது மலை உச்சியில வந்து கோயிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்குது. சரிங்க. ஆனா ஒட்டுமொத்த மலையுமே முருகப்பெருமானுக்கு தான் சொந்தம்னு சொல்லி 1930 பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்டே இருக்கு. அப்ப அன்னைக்கு வெள்ளக்காரங்காலத்துல இருந்த உச்ச நீதிமன்றம் அது. ஆனா இந்த மலை உச்சியில வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு தர்கா மாதிரி ஒன்று கட்டடம் வந்து கட்டியிருக்காங்க முஸ்லீம்கள். அது அந்த தர்கா கட்டிடத்துக்கும் இந்த தேவஸ்தானம் கோயில் அறநிலைத்துறைக்கும் வந்து அந்த பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே நில தகராறு, பல உரிமை தகராறுகள் இருந்துகிட்டே இருக்கு. இது இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு உரிமையை நம்ம இந்துக்கள் வந்து இந்த செயலற்ற அறநிலைத்துறையினால வந்து நம்ம வந்து கைவிட வேண்டியதாகவே போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ லேட்டஸ்டாக என்ன பிரச்சனைனா, இந்த மலை வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னா எஸ்டிபிஐ கட்சியினரால் தொடர்ந்து போஸ்டர் ஒட்டப்படுது, வால் போஸ்டர். அதே போல் நோட்டீஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது சிக்கந்தர் மலைக்கு 2 டிக்கெட் கொடுங்கன்னு சொல்கிறது. அந்த திருப்பரங்குன்றம்ன்ற பேரை வந்து திருப்பரங்குன்றம் முருகன் மலைன்றதை வந்து புது பெயர் வைக்கிற மாதிரி இவங்க வந்து அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்லி இப்போ திட்டமிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இது எல்லாம் மீறி போய் நாங்கள் எங்கள் சிக்கந்தருக்கு வந்து நாங்கள் ஆடு அறுக்க போகிறோம், இது தந்தூரி கொடுக்க போகிறோம், சந்தன கொட்டு உருசு நடத்த போகிறோம், அப்படி இதுவரை இல்லாத புது புது பழக்கத்தை வந்து போஸ்ட் அடித்து முஸ்லீம்களுக்கு அழைப்பு கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியினரால் அது தூண்டப்படுது. தர்காவுடைய ட்ரஸ்ட் கமிட்டியில் வந்து ஒரு சிலர் இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு நினைச்சா கூட இந்த எஸ்டிபிஐ வந்து வேணும்னே வந்து உள்ளே போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கணும், திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்கக்கூடாது, அதில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு மாதமாக வந்து அந்த பிரச்சாரத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க. அதாவது சிக்கந்தர் மலைன்னு அழைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை. இந்த சிக்கந்தர் அப்படிங்கிறவர் வந்து யார் சார்? எதுக்கு இப்போ திடீர்னு வந்து அவருடைய பெயரால இந்த பிரச்சனை வந்து? அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது வந்து என்க்ரோச்மெண்ட் தான் சொல்லி தீர்ப்பே இருக்கு. அந்த தர்காவா இருந்தாலும் சிக்கந்தர் அலுவலியா தர்கா அப்படின்னு அந்த தர்கா செயல்பட்டு இருக்கு ரொம்ப வருஷமா. ஆனா இருந்தாலும் தீர்ப்பின் அடிப்படையில் லீகலா அது வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. இருந்தாலும் ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கிறது இருக்கபடியே உள்ளபடியே தொடரட்டும்ன்ற ஒரு அடிப்படையில் அந்த கட்டடத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம். ஆனா அந்த கட்டடத்தை வந்து புதுசு பண்றதோ விரிவாக்கம் பண்றதோ வேற ஏதாவது அதுக்கு வந்து புது புது விழாக்கள் எடுக்கிறதோ அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, இந்த ஒரு மாசமா வந்து அந்த எஸ்டிபிஐ உள்ள நுழைஞ்சதுனால, இந்த கமிட்டி தர்கா கமிட்டிக்குள்ள அவங்க போனதுனால இப்ப அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கை கெடுக்கணுன்ற ஒரு உள்நோக்கத்தோட இந்த பிரச்சனையை வந்து புதுசா விழாக்கள், அந்த ஆடு அறுப்போம், சிக்கந்தருக்கு நேர்த்தி கடன் கொடுப்போம், சிக்கந்தர் மலைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு அவங்க அழைப்பு கொடுக்குறாங்க. இது வந்து முருக பக்தர்கள் மனசை வந்து வேதனை அடைய வச்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து 6 படை வீட்டில் முதல் படை வீடு முருகனுடைய மலையை வந்துட்டு இவங்க சிக்கந்தர் மலைன்னு சொல்றதை நம்ம எப்படி ஜீரணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ முருக பக்தர்கள்லாம் வந்து மனசு வேதனை அடைஞ்சு அப்போ இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லையான்னு இந்து முன்னணி வந்து சொல்லும்போது இந்து முன்னணி மாநில தலைவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அடையாள போராட்டமாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு அது மட்டும் இல்லை, அவங்க இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சதுனால எஸ்டிபிஐ அறிவிச்சதுனால நம்ம வந்து அதற்கு ஒரு எதிர் போராட்டமாக நம்ம இன்னைக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுல மலையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில், அந்த கோயில வழிபாடு பண்ண போகும்போது கூட இதே அமைப்பினரோ இவர்களை சார்ந்தவர்களோ வந்து இடையூறு கொடுப்பதாக
தகவல்கள்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா? ஆமாம் ஆமாம். அதாவது நம்ம திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து சரி. கோவிலுக்கு வரக்கூடிய பாதையிலே வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் வழின்னு சொல்லி ஒரு பாதை போகும். மலை மேலே போகிறதுக்கான ஒரு வழிப்பாதை, பழைய கால பாதை, அதுதான் பாரம்பரியமான பாதை. மலைக்கு படிக்கட்டுலாம் இருக்கும், நல்லா சோலை வனமாக இருக்கும், வெயிலே தெரியாத அளவுக்கு நல்லா இருக்கும் மலை மேலே போகிறதுக்கு, காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதுக்கு. ஆனால் அந்த பாதையை வந்து இன்னைக்கு இந்துக்கள் பயன்படுத்த முடியாதபடி பக்தர்கள்லாம் இந்த பாதையில் வரும்போது அங்கே இருக்கிற சில இஸ்லாமியர்கள் வந்து உங்களுக்குன்னு தனியாக அரசாங்கம் வந்து வெளியில் அந்த பக்கம் பின்னாடி மலையினுடைய பின்புறம் படிக்கட்டு கட்டியிருக்காங்க, அதனால நீங்கள் இந்துக்கள்லாம் இங்கே வராதுங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. வேற பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறாங்க. அந்த ஏற்கனவே பாரம்பரியமாக காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதையை வந்து இன்னைக்கு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது அறநிலைத்துறை வந்து அந்த போர்டெல்லாம் இருந்துச்சு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழின்னு இருந்த போர்டெல்லாம் கூட இன்னைக்கு வந்து அடித்து நொறுக்கப்பட்டுருச்சு. அறநிலைத்துறை அந்த போர்டை அடித்து நொறுக்கினவங்க மேலே கூட நடவடிக்கை எடுக்கலை, புது போர்டும் வைக்கலை. அதை இஸ்லாமியர்களுக்கு இப்போ அடிப்படை சேவாதிகளுக்கு பயந்து இன்னைக்கு வந்து அந்த அறநிலையத்துறை வந்து எந்த நடவடிக்கையும் இல்லாமல் செயலிழந்து நிற்குது. அதனால முஸ்லீம்கள் வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களை விரட்டி விடுறாங்க, நீங்கள் வேற பாதையில் போங்க அப்படின்னு சொல்லி. இது நடக்கதா செய்யுது. இதே விவகாரத்தில் மணப்பாறை எம்எல்ஏ இது வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம், அங்கே வந்து ஆடுகளை வந்து வெட்ட அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் சபாநாயகர் கையில் கொடுத்துருக்காரு. அதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி மதுரை கலெக்டர்கிட்ட வந்து சபாநாயகர் அந்த மனு அனுப்பியிருக்காரு. இந்த நிலையில இந்த விவகாரத்துல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்து முன்னணி எதிர்பார்க்குறீங்க? இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்ச இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவர் பெரும்பான்மை முருக பக்தர்கள் இந்துக்களுடைய ஓட்டு வாங்கி தானே ஜெயிச்சாரு. மணப்பாறை எம்எல்ஏ இப்படி வந்து முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கும்போது இந்துக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்ச இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மண்ணின் மைந்தர் என்ன பண்றாரு? அப்ப அது மட்டும் இல்ல, மதுரை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அப்ப திருப்பரங்குன்றம் முருகனுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்களா? இதுல இந்து சமய அறநிலையத்துறை எப்படி செயல்பட்டு இருக்கு சார்? அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கு? இந்து அறநிலையத்துறை எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குது. நியாயமா வந்து 1920, 30 காலகட்டங்களில் வழக்குகள் மதுரை சப்கோர்ட்டில் நடந்திருக்கு, பிரிவி கவுன்ஸ் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த அறநிலையத்துறையும். அப்போ இருந்து தேவஸ்தானம். அப்போ இன்னைக்கு வந்து இந்துக்களுடைய இதை வந்து கைப்பற்றி வச்சிருக்கிற இந்த திராவிட கட்சி, இந்த அறநிலையத்துறை வந்து நம்மளுடைய நிலம், மலை உச்சியில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம்ன்ற மரம் அந்த மலை உச்சியில் இருக்குது. அந்த மரத்துல வந்து பெரிய நட்சத்திர கொடி, இஸ்லாமிய கொடியை வந்து அவங்க தர்கா கமிட்டி ஏற்றி வைக்கிறாங்க. இப்ப இதுவே ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகி நடவடிக்கை எடுக்காம இருந்த அறநிலையத்துறையை வந்து இந்து முன்னணி போய் நம்ம மனு கொடுத்தோம், இந்த மாதிரி வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க, நம்ம முருகன் கோயில் இடத்துல அவங்க பெரிய நட்சத்திர கொடியை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லலாம் அதுக்கப்புறம் வழக்காச்சு. ஆர்டிஓ இவங்கெல்லாம் தாசில்தார்லாம் வந்து அந்த பெரிய நட்சத்திர கொடியை எடுத்துட்டாங்க, நீங்க இங்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டிஓவே நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மலை உச்சியில அவங்களுடைய ஆக்கிரமிப்பு, மறுபடியும் பெரிய நட்சத்திர கொடி ஏற்றப்பட்டிருக்கு. ஒரு சில ஆண்டுகள்ல மறுபடியும் ஏற்றிருக்கிறாங்க. இப்ப மலை உச்சியில இந்துக்களே வரக்கூடாது, மலை டாப் ஆஃப் தி ஹில்ஸ் முழுவதுமே முஸ்லீமுக்கு தான் சொந்தம், சிக்கந்தருக்கு தான் சொந்தம், தர்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அங்க இந்துக்களை வந்து எந்தவித உரிமையும் இல்லாம அடித்து விரட்டப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு மலை மேல இருக்கு. இது அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான போராட்டங்களை இந்து முன்னணி முன்னெடுக்க போகுது சார்? நம்ம வந்து இப்ப இன்னைக்கு நடந்த கூட்டத்துல வந்து திருப்பரங்குன்றத்தை சுற்றியுள்ள கிராமப்புறங்கள்லையும் மதுரை மாநகராட்சி 100 வார்டுலையும் இந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் என்ற ரீதியில நம்ம ஒரு 2 மாதம் இந்த திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குது, நீங்க கேட்டீங்க ஏற்கனவே இந்த சிக்கந்தர்ன்றவர் யாரு,
இந்த சிக்கந்தருக்கும் இந்த திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம், முருகன் மலையில சிக்கந்தருக்கு என்ன உரிமை வந்துட போகுது, இது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து நம்ம மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போக போகிறோம். சின்ன கூட்டங்கள், சின்ன சின்ன திருமண கூட்டங்கள் இந்த மாதிரி நடத்தி எல்லா மதுரை மாநகராட்சியில் இருக்கிற 100 வார்டு, அதே போல் மதுரை திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் பூரா எல்லா பஞ்சாயத்துகள்லையும் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தி அது மூலமாக ஒரு மாதத்திற்கு அல்லது 2 மாதத்திற்குள்ளாக விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சென்னிமலையில் இந்து முன்னணி ஒரு மாபெரும் போராட்டம் நடத்துதோ அது மாதிரி இங்கே முருகன் மலை, திருப்பரங்குன்றம் முருகன் மலையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி மிக லட்சக்கணக்கான பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறோம். நன்றி சார்.